ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் வந்து 30 டேஸ் ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 30 டேஸ் சேலஞ்சில் பேசிக் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வர என்னென்ன ஸ்டிச்செல்லாம் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணலாம், எந்த இடத்துல அந்த ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இந்த 30 டேஸ் ஆன்லைன் கிளாஸை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டே 1. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஆரி ஒர்க்குக்கு தேவையான காமனான திங்ஸ் என்னென்ன அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆரி மெட்டீரியல் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக ஆரி ஒர்க் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன தேவை? ஆரி ஃப்ரேம் தேவை. இப்போ ஆரி ஃப்ரேம்னு எடுத்துக்கிட்டால் பிளாஸ்டிக்லேயும் இருக்குது, உட்டன்லேயும் இருக்குது. நம்ம பிளாஸ்டிக் வாங்குறத விட உட்டனே நமக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் உட்டன்லேயே வாங்கிக்கோங்க. ஆரி ஃப்ரேமுக்கு அப்புறம் நமக்கு அடுத்ததான் என்ன முக்கியமாக தேவைப்படுதுன்னா ஆரி ஸ்டாண்டு. இந்த ஆரி ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டாண்டுக்கு அப்புறம் என்ன ஸ்டாண்ட் இருக்குன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு. இப்போ நம்ம வந்து நம்மளால் கீழே உட்காந்து போட முடியலை, அதுக்கு பதிலாக நம்ம இப்போ ஒரு சோபாலையோ இல்லை கட்டிலையோ உட்காந்து போடும்போது அதை வந்து நமக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டு. இது ரெண்டாவது. இந்த 18 இன்ச் ஸ்டாண்ட் இருக்கா, இப்போ அந்த ஸ்டாண்டு மூலயமா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ஒரு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ளவுஸில் வந்து பாதி நெக்கை மட்டும்தான் நம்மளால் போட முடியும். அடுத்த பாதி நெக்கை போடணுன்னா திரும்ப அதை கலட்டி திரும்ப அதை மாட்டி அதுக்கப்புறம் தான் போட முடியும். ஆனால் இதுவே பாக்ஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது, இது மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு மூலயமா இந்த இடத்துலலாம் கிளிப்பாக இருக்கும், கிளிப்பெல்லாம் மாட்டிருக்கலாம். இந்த பாக்ஸ் ஸ்டாண்டு மூலயமா ஒரு ஃபுல் நெக்கையுமே நம்ம போட முடியும். அதுக்கப்புறம் ஆரி காட் மூலயமா ஃபுல் ப்ளவுஸையுமே நம்ம ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஹேண்டு, நெக்கு, இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஆரி காட் மூலியமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். மூணாவது என்னென்னா கிளாத். இந்த கிளாத்தில் வந்து நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தேவையான நமக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை பார்த்து சூஸ் பண்ணணும். இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா அவங்களுக்கு பாப்லின் கிளாத் நல்லாயிருக்கும். அப்புறம் காட்டன் கிளாத்துன்னு ஒன்று இருக்குது, அது ஓகேவாக இருக்கும். அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆரி நீடில். இந்த ஆரி நீடிலில் வந்து டூலிப் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த நீடில் தான் பேசிக்காக நம்ம ஆரி ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடில். அதுக்கப்புறம் என்னென்னா அயன் நீடில்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்ட் நீடில், நார்மலாக நம்ம வந்து தையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த நீடில். அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா த்ரெட்டு. இந்த த்ரெட்டில் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுவோம்ல தையலுக்கு அந்த த்ரெட்டு, சூவிங் த்ரெட். அடுத்து ஜரி த்ரெட், அடுத்து சில்க் த்ரெட். இதெல்லாம் நமக்கு த்ரெட், இந்த த்ரெட்டெல்லாம் நமக்கு தேவை. அடுத்து நமக்கு என்ன தேவைன்னா சுகர் பீட். சுகர் பீட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், உங்களுக்கு காட்டினா தெரியும்.
பார்த்துக்கிட்டிங்களா? இதுதான் சுகர் பீட். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன, கட்டர். கட்டர் வந்து நார்மலாக நம்ம வந்து சிசர் யூஸ் பண்ணாமல் கட்டர்னு யூஸ் பண்ணுவோம். அதுனா நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். இதுதான் கட்டர். இப்போ வந்து நம்ம டூலிப் நீடிலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஆரி நீடிலில் வந்து (13, 14, 23, 24). இப்போ இந்த 4 நீடில் இருக்குல்ல, இதில் 13ன்றது வந்து 0.55 mm, 14ன்றது 0.5 mm, 23ன்றது 0.05 mm, 23ன்றது 0.45 mm, 24ன்றது 0.4 mm. இப்போ இந்த 13, 14, 23, 24ன்றது வந்து நம்பர். இப்போ இந்த 0.5 mm, 5 mm இதெல்லாம் வந்து சைஸ். இந்த நீடிலில் வந்து இப்போ 13 and 14 எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பீட்ஸு, ஏன்னா பீட்ஸை வந்து நம்ம த்ரெட்டால் தான் யூஸ் பண்ணுவோம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு, நார்மல் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த 13, 14 யூஸ் பண்ணுவோம். இதே 23, 24 எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஜர்தோசின்னு ஒன்று இருக்குது. ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கும் பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து பீட்ஸ் என்னென்ன பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன சில்க் த்ரெட் யூஸ் பண்ணலாம், அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணலான்றதெல்லாம் நம்ம இப்போ வந்து பேசிக்காக செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நான் வந்து இப்போ ஆரி ஃப்ரேமில் வந்து நெட் கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் நான் உங்களுக்கு நெட் கிளாத் வச்சு போட்டு காட்டுறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் கீழே எப்படி ஸ்டிச்சை எடுக்கிறேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பாப்லிங் கிளாத்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பேசிக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இப்போ 13 mm நான் எடுத்திருக்கேன் டூலிப் நீடில். அதை வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பென் இருந்துச்சுன்னா அதில் வந்து இந்த நீடிலை வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி வேஸ்ட் பென் எடுத்துக்கிட்டோமா, அதில் வந்து இப்போ பின்னாடி இருக்கிற இதை வந்து கழட்டிடுங்க. கழட்டிட்டு அதுக்குள்ளே ஒரு சின்ன துண்டு பேப்பரை வந்து மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டூலிப் நீடில் இருக்குல்ல, அதோட மூடி இருக்குல்ல, அதை வந்து பின்னாடி மாட்டிக்கோங்க. பின்னாடி மாட்டிக்கிட்டு அந்த பேப்பருக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீடில் வந்து பென்னுக்குள்ளே திரும்ப மூடிடுங்க. இப்போ ஓகேவா? இந்த மாதிரி ஏன் நம்ம பேப்பர் வச்சு பண்ணுறோன்னா அது ஆடிட்டே இருக்கும். இப்போ அந்த மாதிரி பேப்பர் வச்சு பண்ணும்போது அது ஃபிக்ஸாக இருக்கும். இப்போ வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடணும்னு பார்ப்போம். இப்போது நீங்கள் வந்து பாப்லிங் கிளாத்தை யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. எப்போயுமே ஸ்ட்ரைட் லைன் போட்டு பழகுனா தான் நமக்கு ஈஸியாக வரும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரதுனால இந்த நெட் கிளாத்தில் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டாலும் உங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் இப்போ ஸ்ட்ரைட் லைன் போடாமல் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி போடணும்னு. இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம தப்போம்ல தையல் மிஷினில், அந்த த்ரெட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இந்த கையில் அப்படியே சுற்றி அப்படியே இந்த முன்னாடி கொண்டு வந்து அதை வந்து இதுக்குள்ளே விட்டீங்கன்னா ஒரு நாட் விழுந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நாட் போடணும். இப்போது நாட் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த கட்டை விரலையும் நடு விரலுக்கும் இந்த நாட்டை நம்ம பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்போ கட்டை விரல் பக்கத்தில் இந்த ஒரு விரல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம பின்னாடி வாக்கில் சுற்றணும். பின்னாடி வாக்கில் சுற்றி
அதை முன்னாடி கொண்டு வந்து திரும்ப நம்ம நாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த இடத்துல பிடிச்சிக்கணும். இப்போது நம்ம ரொம்ப பெருசாக கொண்டு போகாமல் நம்ம கைக்கு அடக்கமாக நம்ம பிடிச்சிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை பிடிச்சதை கீழே கொண்டு போகலாம். கீழே கொண்டு போயாச்சா? அதுக்கப்புறம் நல்லா பாருங்கள், இப்போ நீடியில் வந்து 19 டிகிரிஸில் தான் பிடிக்கணும். இப்படியோ பிடிச்சி நம்ம போட்டோன்னா நம்ம போடும்போது நல்லா தான் அதை வந்து இப்போ வந்து நம்ம ஸ்டாண்ட்லேருந்து அந்த கிளாத்தை எடுக்கும்போது அது வந்து ரொம்ப சுருங்கலாக இருக்கும், பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து நீடில் இருக்குல்ல, அதை வந்து இந்த வாக்கில் குத்துங்க. உள்ளே குத்திட்டு அந்த அந்த டிப்பு இருக்கு இல்லையா, அந்த டிப்பில் அந்த நூலை பிடிச்சிக்கோங்க. இருக்கா பிடிச்சிக்கிட்டு அதை மேலே எடுங்க. மேலே எடுத்ததும் திரும்ப தரணும். எந்த சைடு நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோமோ அந்த டைரெக்ஷனில் தான் போகணும். நம்ம ஒரு ஸ்டிச்சு போட ஆரம்பிக்கிறோன்னா பேக் ஸ்டிச்சுன்னு ஒன்று போடணும். அப்படி போட்டால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக போகும்போது எந்த சுருக்களும் இல்லாமல் ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த பக்கம் ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோமோ அதை பார்த்து தான் இந்த டிப்பு வந்து இருக்கணும்னு சொன்னேன். ஆனால் பேக் செயின் போடும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் அந்த டிப்பு இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பி கீழே குத்தி மேலே குத்தி எடுத்தாச்சா. லைன் எந்த சைடு இருக்கோ அந்த நோக்கி நம்ம வந்து போகணும். இப்போ வந்து என்ன பண்ணணும், நீடில் 19 டிகிரிஸில் வைக்கணும், கீழே குத்தணும், அதில் ஒரு சுற்றணும், எடுக்கணும், திரும்ப பின்னாடி திருப்பி முன்னாடி திரும்பி திரும்ப போகணும். சுற்றணும் திருப்பணும், முன்னாடி போகணும், சுற்றணும் திருப்பணும், முன்னாடி போகணும், சுற்றணும் திருப்ப. நல்லா பாருங்க, கீழே குத்துறேன், இந்த டிப்பில் சுற்றுறேன், திரும்ப எடுக்கிறேன், பின்னாடி திரும்ப முன்னாடி, கீழே குத்துறேன், அந்த டிப்பில் சுற்றுறேன், பின்னாடி திரும்ப முன்னாடி, குத்தணும், டிப்பில் சுற்றணும், பின்னாடி திரும்பணும், திரும்ப முன்னாடி போகணும், சுற்றணும் திரும்பணும், முன்னாடி போ. இவ்வளோதான் செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச்சை மட்டும் நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஆரி ஒர்க் போட்டுடலாம். இப்போது நம்ம இதுவரை வந்தாச்சா, இப்போ நம்ம இந்த பக்கம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போகணுன்னா அப்படியே போகணுன்னா பாருங்கள், இந்த இடத்துல த்ரெட்டு எடுத்துகிட்டு வருதா, அந்த மாதிரி வந்தால் அது பார்க்க நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஸோ திரும்ப இதுக்கும் ஒரு பேக் ஸ்டிச் போடணும். இப்போ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மூலையில் இருக்கிற இடத்துலலாம் ஒரு பேக் செயின் போடணும். அப்போ இந்த இடத்துல ஒரு பேக் செயின் போடுவோமா. அப்போ லைன் இருக்கிற ஆப்போசிட் சைடு திரும்பியாச்சு, குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திரும்ப முன்னாடி வரணும். இப்போ லைனை பார்த்து வந்துடணும். இப்போ லைனில் எப்படி போடுவோமா, குத்தணும், சுற்றணும், பின்னாடி திரும்ப முன்னாடி வரணும், குத்தணும், சுற்றணும், பின்னாடி திரும்ப முன்னாடி வரணும், குத்தணும், சுற்றணும், பின்னாடி திரும்ப முன்னாடி. இவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போகணுன்னா அப்படியே போகலாமா, போகக்கூடாது. திரும்ப இந்த பக்கம் பேக் செயின் போட்டுட்டு தான் நம்ம போகணும். இப்போ செயின் ஸ்டிச் போடும்போது நம்ம ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி இவ்வளோ தூரம் போடுவாங்க. அப்படி போட்டோன்னா நம்ம பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம கிளாத்துலேருந்து வெளியே எடுத்தோன்னே அது ரொம்ப சுருங்கலாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஆரி நாட் நம்ம போடணுன்னா எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதளவு எடுத்துக்கோங்க. இந்த நூலை இதளவு எடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. இவ்வளோ தூரத்துக்கு எடுத்துட்டு அது மேலேயும் இருக்கட்டும். இப்போ கீழே ஒரு நூலை நம்ம எடுக்கலாம். எடுத்தாச்சா. அதை வந்து என்ன பண்ணணும்னா இந்த முன்னாடி எடுத்த லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு அதை அந்த செயினை வந்து இப்படி பிடிச்சி இந்த லூப்பால் பிடிச்சி அந்த செயினுக்குள்ளேயே விட்டு இழுத்தோன்னா ஆரி நாட் வந்துடும். அவ்வளோதான் ஆரி நாட். இதுதான். இன்னொரு டைம் போகிறேன், நல்லா பாருங்கள். ஸோ இந்த த்ரெட் எடுத்தாச்சா,
அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டுக்குள்ளேயே விட்டு இன்னொரு த்ரெட்டை எடுத்துட்டோமா, அதை விடாமல் அந்த த்ரெட்டுக்குள்ளேயே வச்சு கீழே இருக்கிற த்ரெட்டை பிடிச்சி மேலே இழுத்தோன்னா நாட்டு. அதை கொஞ்சம் நல்லா பிடிச்சி இழுத்தோன்னா அது கீழே போயிடும். அப்படி கீழே போகல உங்களுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீடியில் வச்சு கீழே இழுத்துக்கலாம். அவ்வளோதான். இவ்வளோதான் நாட் போடுறது. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தையல் மிஷினுக்கு யூஸ் பண்ணுற நூலை வச்சே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜரி த்ரெட், இது ஒரு 3 லைன்ஸ் போடுங்க நெக் ப்ராக்டிஸ்க்காக. அதுக்கப்புறம் ஜரி த்ரெட், இதுதான் ஜரி த்ரெட். இதில் வந்து சில்வர் கலர் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது, காப்பர் கலர் இருக்குது. இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. நமக்கு பேசிக்காக என்ன கலர் தேவைன்னா கோல்டன் கலர் தான். இந்த கோல்டன் கலர் வச்சு தான் நம்ம ஆரி ஒர்க்குக்கு எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கோல்டன் கலர். நம்ம ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோல்டன் கலர் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் த்ரெட்டில் போட்டு வச்சு அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் நம்ம எப்படி போடணுன்னு பார்க்கலாம். ஜரி த்ரெட்டும் அதே மாதிரி தான். கீழே குத்தணும், மேலே எடுக்கணும். திரும்ப பேக் சைடு போய் ஒரு பேக் செயின் போட்டே ஆகணும். கண்டிப்பாக நம்ம போட வேண்டிய ஒரு ஸ்டிச்சு தான் பேக் ஸ்டிச். ஓகேவா? திரும்ப நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்த்து இப்போ நம்ம போகணும். ஃபஸ்ட்டு குத்தணும், சுற்றணும், எடுக்கணும், திருப்பணும், திரும்ப முன்னாடி போகணும். குத்தணும், சுற்றணும், மேலே எடுக்கணும், திரும்பணும், திரும்ப முன்னாடி போகணும். இன்றைக்கான வீடியோவில் பேசிக்காக ஆரி ஒர்க்கோட மெட்டீரியல்ஸ் பேசிக் லெவலுக்கு என்னென்ன தேவைன்றதை பற்றி பார்த்தோம். நீடிலோட சைஸும் அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்றதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பேசிக் செயின் ஸ்டிச், அது வந்து நார்மல் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம், ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். இதுக்கான ப்ராக்டிஸ்க்காக இப்போ இந்த மாதிரி 3 லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 3 லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நார்மல் த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஜரி த்ரெட்லையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கான கிளாஸில் வந்து சில்க் த்ரெட்டை வச்சு எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடலாம், அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், சில்க் த்ரெட்டை வச்சு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றியெல்லாம் Day 2 வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Day 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.